கோவை மாவட்டம் மதுக்கரை தாலுகாவில் உள்ள திருமலைப்பாளையம் பேரூராட்சியை சேர்ந்த பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். ஆனால் நீண்ட காலமாக இந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் இலவச வீட்டுமனை பட்டா வழங்குமாறு அதிகாரிகளை வலியுறுத்தியும் பட்டா வழங்காததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அரசு ஒதுக்கீட்டு பட்டாக்களுக்காக 15 ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு 79 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் ஒரு மனுவையும் அவர்கள் அளித்தனர். ஆனால் மதுக்கரை தாசில்தார் பிற பகுதிகளை சேர்ந்த தனிநபர்களுக்கும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்களுக்கும் பட்டாக்களை ஒதுக்கீடு செய்வதாக அவர்கள் குற்றம் சாட்டினார். வழுகல், பாழ்வதி மற்றும் அம்பலப்பாறை ஆகிய கிராமங்களில் குறைந்த வருமானம் கொண்ட விவசாய தொழிலாளர்கள் உட்பட 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதாக போராட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டினார். மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு பட்டாக்கள் மாற்றப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் உரிய பயனாளிகளுக்கு நில உரிமைகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினார். இந்த இடத்த கவர்மெண்ட்டுக்கு அறிவுப்படுத்துகிறோம். இங்கே இடம் இருக்குது, எங்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் வீட்டை கொடுங்கன்னு சொல்லி அறிவுப்படுத்துகிறோம். அப்படி இருக்கிற கவர்மெண்ட் சரி, உங்களுக்கெல்லாம் இல்லாதவங்களுக்கெல்லாம் அந்த வீட்டை பிரித்து தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி வட்டாட்சியர் மூலிமா அதை இது பண்ணி தாசில்தாரெல்லாம் வந்து அந்த இடத்த பார்த்து பிரித்து சரி நீங்கள் வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி ஒரு காலத்தில் சொன்னாங்க. நாங்கள் அதை நம்பி இத்தனை காலமாக உட்காந்துட்டு இருந்தோங்க. இப்போ திடீர்னு ஆளுங்கட்சி ஆளுங்க அங்கே இருக்கிற எங்களுடைய மெம்பரும் தலைவரும் 2 பேரும் சேர்ந்து அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு மட்டும் அந்த இடத்த பிரித்து கொடுத்துட்டு எங்கள் ஊருக்காரர்களுக்கு பேருக்கு ஒரு 10 பேருக்கு கொடுத்துட்டு பாக்கியெல்லாம் எங்கள் ஊர்லேருந்து ரொம்ப தூரமாக இருக்கிற ஆளுகளுக்கெல்லாம் அந்த இடத்த பிரித்து கொடுத்த மாதிரி பிரித்து கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 79-80 பட்டா கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் நிறுத்திட்டு எங்கள் ஊர் ஆளுகளுக்கு நாங்கள் இதனால் பாதுகாத்துட்டு வந்த இடத்த எங்களுக்கே திருப்பி தருமாறு கேட்டு அதை வட்டாட்சியர்கிட்ட கொடுத்து அதை எங்களுக்கு வேணும்னு சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்துருக்குறோங்க. அந்த இடம் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். நாங்கள்லாம் வீடு இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிறோம். நாங்கள் எனக்கு 3 குழந்தைங்கன்னா நான் ஒரு வீடு வச்சுருக்கிறேன். 2 குழந்தை கல்யாணம் பண்ணி அதே வீட்டுக்கும் நாங்கள் குடும்பம் நடத்துகிறோம். எங்களுக்கு அசிங்கமாக இருக்குதுங்க. எங்களுக்கு ஒரு கூட போடுறதுக்காக ஒரு இடம் இருந்ததுன்னா அந்த இடத்துல நாங்கள் கூரையை போட்டு உட்காந்துக்குவோம். அதுக்காக தான் வந்துருக்குறோங்க. கலெக்டர் ஐயா எங்களுக்கு ஒரு நல்லது பண்ணுவார் நம்பி வந்திருக்கிறோம். நன்றிங்கய்யா, வணக்கங்க.